கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த சங்கீத தியான நேர நிகழ்ச்சிக்கு உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கின்றேன். நாம் தொடர்ச்சியாக தியானிக்கின்ற இந்த சங்கீதங்கள் நிச்சயமாகவே உங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் நீங்கள் வளருவதற்கு உங்களுக்கு பேருதவியா இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகின்றேன். நீங்கள் ஒருவேளை இதன் மூலம் ஆண்டவருக்குள் பலப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் பெற்ற ஆவிக்குரிய நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்றைக்கும் கூட நாம் சங்கீதம் 105 அதிகாரத்தை தியானிக்கவிருக்கின்றோம். தாவீதின் சங்கீதமாகிய இந்த சங்கீதத்திற்கு ஒரு சரித்திர பின்னணி உண்டு. தாவீது முதல் விசை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வரும் பொழுது அங்கே கர்த்தர் சொன்ன நியமனங்களின் படி அவைகளை கொண்டு வராதபடியினால் அங்கே மாடு மிரண்டது. ஊசா கையை நீட்டி உடன்படிக்கை பெட்டி தொட்டார். ஊசா அந்த இடத்தில் மரித்து போனார். இதையெல்லாம் கண்டு தாவீது பயந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபேத்-ஏதோமின் வீட்டில் சில காலம் வைத்திருந்தார். திரும்பவும் ஓபேத்-ஏதோமின் வீட்டிலிருந்து உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் சொன்ன சகல நியமங்களின்படி ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தோள்களில் சுமந்து கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக மகிழ்ச்சியோடு தாவீதும் ஜனங்களும் கர்த்தருக்கு பலியிட்டு துதித்து பாடி மகிழ்ச்சியோடு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்த பொழுது பாடின சங்கீதம் தான் இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்தில் உள்ள பல வசனங்கள் 1 நாளாகமும் 16 அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கின்றது. நீங்கள் பின்பாக வேதத்தை தியானிக்கும் பொழுது அவைகளை தியானித்து இந்த சங்கீதத்தையும் 1 நாளாகமும் 16 அதிகாரத்தையும் ஒப்பிட்டு நீங்கள் படித்துக் கொள்ளலாம். 45 வசனங்கள் உள்ள இந்த சங்கீதத்தை நம்முடைய தியானத்திற்காக 3 பகுதிகளாக நான் பிரிக்க விரும்புகின்றேன். 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் கர்த்தரை துதியுங்கள் என்று தலைப்பிட விரும்புகின்றேன். 8லிருந்து 42 வரைக்கும் அவர் செய்த அதிசயங்களை நினைவு கூறுங்கள் என்று நான் கூற விரும்புகின்றேன். 43வது வசனத்திலிருந்து 45வது வசனம் வரைக்கும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று தலைப்பிட்டால் பொருத்தமாயிருக்கும். கர்த்தரை துதியுங்கள், அவர் செய்த அதிசயங்களை நினைவு கூறுங்கள், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும் பொழுது எப்படியெல்லாம் தாவீது தேவனை துதித்தார், கூட இருந்த ஆசாரியர்கள் பாடகர்கள் எல்லாம் எப்படி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று முதல் 7 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். 1வது வசனத்திலிருந்து சில வசனங்கள். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். வசனம் 3, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. வசனம் 4, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். வசனம் 5, அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். இந்த 7 வசனங்களிலும் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்பதை இஸ்ரவேலுக்கு கட்டளையாக சங்கீதக்காரன் எழுதியிருக்கின்றார். அவர் இஸ்ரவேலருக்கு செய்த காரியங்கள் மகத்துவமானவைகள், அதிசயமானவைகள், அற்புதமானவைகள். வேறு எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் செய்தார். ஆகவே உங்கள் வாழ்வில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருடைய நாமத்தை துதித்து பிரஸ்தாபப்படுத்துங்கள் என்று தன் ஜனங்களுக்கு தாவீது இங்கே கட்டளையிடுகின்றார். அவர் செய்த அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் என்று சொன்னதோடு இந்த சங்கீதத்தின் பின் வரும் வசனங்கள் அத்தனையும் ஆண்டவர் செய்த அதிசயங்களை அவர் தியானித்து சங்கீதமாய் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியே, அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் பிள்ளைகளே,
உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் இருந்து ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு என்ற பக்தர்களுடைய நாட்களில் எல்லாம் தேவன் எப்படி உங்களை நடத்தினார் என்பதை நினைவு கூர்ந்து தேவனை துதியுங்கள் என்பதுதான் முதல் 7 வசனங்களும் நமக்கு வலியுறுத்துகிற சத்தியங்கள். உங்கள் வாழ்வில் கூட தேவன் உங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கின்றார். சற்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் நினைவு தெரிந்து இளவயதிலிருந்து உங்களுக்கு எத்தனை நன்மைகளை செய்தார் என்று ஒரு நாள் அமர்ந்திருந்து நீங்கள் தேவனை துதிப்பீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகள் எண்ணிக்கைக்கு அடங்காதவைகள் என்பதை நிச்சயமாகவே கூற முடியும். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து, ஆண்டவரை அறிந்து கொண்ட நாளிலிருந்து உங்களுக்கு செய்த நன்மைகள் எவ்வளவு! பல வேளைகளில் மனிதர்களாகிய நாம் தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூற மறந்து விடுகின்றோம். இன்றைக்கு இந்த சங்கீதம் கற்றுத்தருகிற முதல் பாடம், தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அவரை துதியுங்கள் என்பதுதான். சரி, கர்த்தர் என்ன நன்மைகளை எல்லாம் செய்தார், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் என்ன என்பதை 8வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கின்றோம். அநேக காரியங்கள் இதிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆபிரகாமை எப்படி தெரிந்தெடுத்தார், ஆபிரகாமுக்கு எப்படி வாக்கு பண்ணினார், அவரோடு கூட என்ன உடன்படிக்கை செய்தார் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பை எப்படி தெரிந்தெடுத்தார், யோசேப்பை எப்படி எகிப்திற்கு அனுப்பினார், யோசேப்பின் மூலமாய் எப்படி ஆண்டவர் தன் ஜனத்தை எகிப்திலே உயர்த்தினார், பராமரித்தார் என்றும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தோடு கூட யாத்திராகம புத்தகத்திலே எப்படி இஸ்ரவேலரை வனாந்திரத்தில் வழி நடத்தினார், மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் எப்படி அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தியது, அதோடு கூட தேவன் தன் ஜனங்களை எப்படியெல்லாம் பராமரித்தார் என்று யாத்திராகம புத்தகத்திலே தேவன் செய்த அதிசயங்களும் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் மட்டுமல்ல, லேவியராகமம், எண்ணாகமம் புத்தகத்திலே ஆண்டவர் செய்த அதிசயங்கள், கன்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்த அற்புதம், தன் ஜனத்திற்கு மன்னாவை கொடுத்த அற்புதம், இவைகள் எல்லாம் கூட இந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது. எல்லாவற்றுக்கும் மேலாய் உபாகமத்திலே தேவன் கொடுத்த பிரமாணங்கள், அவைகளை கைக்கொள்ள வேண்டும். சுதந்திரித்த கானான் தேசம், அதை எப்படி சுதந்திரித்தார்கள், எப்படி அதை அவர்கள் தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டார்கள் என்று ஆதியாகம புத்தகத்தில் இருந்து உபாகம புத்தகம் வரைக்கும் ஆண்டவர் செய்த அதிசயங்கள் வரிசையாய் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். வசனம் 5, அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். ஆதியாகம புத்தகத்திலே தேவன் செய்த மிகப்பெரிய அதிசயம் எது தெரியுமா? ஆபிரகாமை அழைத்து நான் உன் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னார். அதுதான் மிகப்பெரிய அதிசயம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தார், அது அதிசயம்தான். ஆனால் அதைவிட பெரிய அதிசயம், நான் உன் தேவனாய் இருப்பேன் என்று உடன்படிக்கை செய்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புவி வாழ்விலே எத்தனையோ அதிசயங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கலாம். ஆனால் எல்லா அதிசயங்களை விட மேலான அதிசயம் எது தெரியுமா? கர்த்தரே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொண்டீர்களே, அதுதான் மிகப்பெரிய அதிசயம். ஆண்டவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகர் என்று அறிந்து அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டீர்களே, அதுதான் உலக மகா அதிசயம். ஒருவேளை என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் ஒரு சிலர், இந்த அதிசயம் என் வாழ்வில் நிகழவில்லையே என்று நினைக்கலாம். இதோ இன்றைக்கு உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தேடி வருகின்றது. நீங்கள் இருக்கிற இடங்களிலே, ஆண்டவர் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவங்களை மன்னியும், என்னையும் உம் பிள்ளையா ஏற்றுக்கொள்ளும், நீர் என் தேவனாய் மாறிவிடும் என்று ஆண்டவரை அழைப்பீர்கள் என்றால், உங்களுக்கும் இந்த அதிசயம் இன்று நிகழும். உங்கள் வாழ்வில் நடக்கவிருக்கின்ற மிகப்பெரிய அதிசயம் இதுதான். இயேசு உங்கள் உள்ளத்தில் வருகின்ற அதிசயம். ஆபிரகாமுக்கு செய்த அதிசயங்களோடு பின்னும் எவையெல்லாம் தேவன் செய்தார் என்று இன்னும் சில வசனங்களில் வாசிக்கலாம். வசனம் 8, 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும். வசனம் 9, அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். வசனம் 10, அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும்
இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். இந்த வசனங்கள் எல்லாம் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு தேவன் 1000 தலைமுறைக்கு என்று செய்த உடன்படிக்கையை நமக்கு நினைவு கூறுகிறது. அத்தோடு கூட ஆபிரகாமுக்கு தேவன் செய்த வாக்குத்தத்தமான உனக்கு கானானை கொடுப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தையும் இந்த வசனங்கள் நினைவு கூற செய்கின்றது. இவைகளையெல்லாம் நினைவு கூர்ந்து தேவனை துதிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். அத்தோடு யாத்திராகம புத்தகத்திலே எப்படி தேவன் தன் ஜனத்தை நடத்தினார் என்று நினைவு கூர்ந்து துதிக்க சொல்லுகிறார். அதையும் நாம் பின்வரும் வசனங்களிலே வாசிக்கலாம். வசனம் 23. அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான். யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாய் இருந்தான். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்கள் ஆக்கினார். வசனம் 27. இவர்கள் அவர்களுக்குள் அவருடைய அடையாளங்களையும் காமின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள். வசனம் 28. அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார். வசனம் 29. அவர் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றினார். வசனம் 30. தேசம் தவளைகளை திரளாய் பிறப்பித்தது. வசனம் 31. எல்லைகளில் எங்கும் வண்டுகளும் பேன்களும் வந்தது. வசனம் 32. அவர்களுடைய மலைகளை கல்மழையாக்கினார். தேசத்திலே ஜுவாலிக்கிற அக்னியை வரப்பண்ணினார். வசனம் 34. அவர் கட்டளையிட எண்ணி முடியாத வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் வந்தது. வசனம் 36. அவர்களுடைய தேசத்திலே தலைச்சன்கள் அனைத்தையும் அவர்களுடைய பலனில் முதற் பலனான யாவரையும் சங்கரித்தார். வசனம் 38. எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். இந்த வசனங்கள் எல்லாம் யாத்திராகம புத்தகத்திலே தேவன் தன்னுடைய ஜனங்களை எப்படியெல்லாம் அற்புத அதிசயங்களை செய்து வழிநடத்தினார் என்று கூறுகின்றது. தேவன் செய்த 10 விதமான வாதைகள், அதற்கு பிறகு பொன்னோடும் வெள்ளியோடும் தம் ஜனங்களை புறப்பட வைத்த அதிசயம், அற்புதம், இவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தில் மிக முக்கியமான ஒரு வார்த்தை, பொன்னோடும் வெள்ளியோடும் தேவன் புறப்பட பண்ணினார். அவர்களுடைய கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. இதையெல்லாம் நினைவு கூர்ந்து தாவீதும் அவரோடு கூட இருந்த சங்கீதக்காரர்களும் அன்றைக்கு தேவனை துதித்து மகிழ்ந்தார்கள். சந்தோஷமான காரியங்கள் ஆகிய இவைகளை நினைவு கூர்ந்த அவர்கள் யோசேப்புக்கு நேரிட்ட துன்பத்தையும் நினைத்து அதை நன்மையாக மாற்றின தேவனை துதிப்பதற்கு மறக்கவில்லை. யோசேப்பு அடைந்த வருத்தங்கள், சஞ்சலங்களும் இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 16. அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். வசனம் 17. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். வசனம் 18. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. வசனம் 19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. வசனம் 20. ராஜா ஆளனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். வசனம் 21. தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். ஆண்டவர் செய்த அற்புதங்களோடு கூட யோசேப்பு அடைந்த உபத்திரவத்தையும் பின் சந்ததியாக இஸ்ரவேலர்கள் மறக்கவில்லை. அவனுடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. யோசேப்பு அடைந்த சகலவிதமான துக்கங்களையும் தங்கள் முற்பிதாவாகி யோசேப்பு கடந்து சென்ற பாதைகளையும் நினைவு கூர்ந்து அந்த துன்பத்தின் முடிவு எப்படி தேவன் ராஜாவை அனுப்பி கட்டவிழ்க்க சொன்னார், ஆண்டவர் எப்படி யோசேப்பை உயர்த்தினார் என்பதையெல்லாம் நினைத்து ஜனங்கள் தேவனை துதிக்கின்றார்கள். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்வில் கூட தேவன் செய்திருக்கிற சகலவிதமான அதிசயங்கள், உங்கள் உபத்திரவங்களின் வழியாய் தேவன் கொடுத்த வெற்றிகள், ஜெயங்கள், இவைகளை நினைத்து தேவனை துதிப்பதற்கு நீங்களும் மறக்க கூடாது. பின்வரும் வசனங்களிலே இன்னும் தேவன் எவைகளையெல்லாம் செய்தார் என்றும் சங்கீதக்காரன் எழுதியிருக்கின்றார். வசனம் 39. அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்னியையும் தந்தார். வசனம் 40. கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார்.
வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். வசனம் 41, கன்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று. வசனம் 42, அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து. வசனம் 43, தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணினார். கன்மலையில் தண்ணீர் புறப்பட்ட சம்பவம், வான மன்னாவை தேவன் கொடுத்த சம்பவங்கள், இவைகள் எல்லாம் தோரா என்ற தேவனுடைய பிரமாண புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருந்தது. இவைகள் எல்லாம் நடந்து முடிந்த பின்பு தேவன் எதை தன்னுடைய ஜனங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று கடைசி 2 வசனங்கள், அவைகள் உபாகம புத்தகத்தின் சுருக்கம் என்று சொன்னால் மிகையாகாது. ஏன் தெரியுமா? இந்த 40 வருடங்கள் தேவன் உன்னை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வந்தார். எது நிமித்தம்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் என்று சொல்லிவிட்டு, ஆகவே நீ உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு என்று மோசே உபாகம புத்தகத்திலே இஸ்ரவேலர்களுக்கு புத்தி சொல்லி எழுதியிருக்கின்றார். உபாகம புத்தகம் முழுவதும் 2வது கட்டளை என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற கட்டளைகளை திரும்பவும் மோசே அவர்களுக்கு நினைவுபடுத்தி, இதையெல்லாம் மறந்து விடாதிருங்கள், ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்தார், ஆனால் உங்களை ஏன் விடுதலை செய்து கொண்டு வந்தார் தெரியுமா? நீங்கள் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை விடுதலை செய்து கொண்டு வந்தார் என்று உபாகம புத்தகத்தில் பல இடங்களிலே வலியுறுத்தி இருக்கின்றார். 44வது வசனமும் 45வது வசனமும் இதைத்தான் சொல்லுகின்றது. தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் செய்த நன்மைகள், ஆதியாகமம், யாத்திராகமம், இன்னும் லேவியராகமத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா பலிகள், எண்ணாகமத்தில் செய்த அற்புதங்கள், உபாகமத்தில் கொடுக்கப்பட்ட கட்டளைகள் அனைத்தையும் நினைவு கூர்ந்து சுருக்கமாக அவைகளை இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். கடைசியாக எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று இந்த சங்கீதத்தை முடிக்கின்றார். இந்த சங்கீதத்திலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம்? நாம் தேவனை அவர் செய்த சகல நன்மைகளுக்காக துதிக்க வேண்டும். தேவன் செய்த அதிசயங்களை எல்லாம், நமக்கு செய்த அதிசயங்களை மட்டுமல்ல, வேதத்தில் சொல்லப்பட்ட அதிசயங்களையும் நினைவு கூர்ந்து தேவனை துதிக்க வேண்டும். நம்முடைய காலத்தில் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்கின்றாரே அந்த நன்மைகளையும் நினைத்து தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாய் இவ்வளவு நன்மைகளை பெற்ற பாக்கியமுள்ள ஜனங்களாகிய நீங்கள் ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். இதுதான் இந்த சங்கீதத்தில் நாம் கற்றுக்கொள்கிற பாடங்கள். தொடர்ந்து இந்த சங்கீதத்தை தியானியுங்கள், தேவனுக்குள் பலப்படுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, அளவில்லாத உம்முடைய சிநேகத்துக்காக, அளவில்லாத உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா. எங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாம் தனி ஒரு மனிதனாய் இருந்த பொழுது அவரை அழைத்து அவருக்கு வாக்கு பண்ணி உடன்படிக்கை செய்து அவர் சந்ததியை பலுக பண்ணி பெருக பண்ணி அற்புத அடையாளங்களால் அவர்களை அடிமை தேசத்திலிருந்து விடுதலை செய்து வந்து நீர் வாக்கு செய்த தேசத்தை சுதந்தரிக்க செய்தீரே. உம்முடைய மகா பெரிய அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதத்தில் நீர் எழுதி வைத்த இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கும் விசுவாச பாடங்களாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் முற்பிதாக்களை நீ நடத்தினது போலவே எங்களையும் எத்தனையோ அற்புதங்களை காணும்படி செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் அப்பா. விசேஷமா இன்றைக்கு இந்த சங்கீதத்தை என்னோடு கூட சேர்ந்து தியானித்த உடைய பிள்ளைகளுக்காக நான் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இவர்களுடைய வாழ்க்கையிலும் நீர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வேத வசனங்களை புரிந்து கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கரம் நீட்டி இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இவருடைய வாழ்க்கையில நன்மை
நன்மைகளை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவரும் இருந்தது இல்லை, பொன்னோடு வெள்ளியோடு புறப்பட பண்ணினார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே. உம்முடைய பிள்ளைகளுக்கும் நீர் நல்ல தேசத்தை வாக்கு பண்ணியிருக்கிறீர். கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கைக்காக நன்றி. உங்க பிள்ளைகள் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. ஒருவேளை இன்றைக்கு இந்த வசனத்தை தியானித்த உடைய பிள்ளைகளில் யாராவது யோசேப்பை போல கால்களில் விலங்கிடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட அனுபவத்தில் இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே, நிச்சயமாகவே அவர்களையும் ஒரு நாள் விடுதலை செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த விடுதலையின் நாள் இந்த நாளா இருக்கட்டும் என்று உம்முடைய அடியால் நான் ஜெபம் செய்கிறேன். எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற காரணமில்லாத காயங்களை ஆற்றுவீராக. அடிமைத்தன சிறையிருப்பிலிருந்து உம்முடைய ஜனத்தை விடுதலை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுதந்திரமான, சுயாதீனமான, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நீ நடத்தி செல்ல போறதற்காய் உமக்கு நன்றி. அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு இவர்கள் சிரசில இறங்கட்டும் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், பதில் கொடுத்ததற்காக நன்றி. ரட்சகரும் மீட்பெருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபித்து இந்த ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று ஆண்டவருக்குள் நம்புகின்றேன். தொடர்ந்து தியானியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். God bless you.